ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசிபி யூடிபினா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு வாட்ஸ்அப் ஃபைல் அனுப்பும்போது இதில் 100% சரியாக போகணும். ஆனால் ஃப்ரீ ஃபயர் விளையாடும்போது இல்லாட்டி பப்ஜி விளையாடும்போது ஸ்பீடு தான் முக்கியம். இதுக்கு பின்னாடி வேலை செய்கிற 2 ப்ரோட்டோகால்ஸ் தான் டிசிபி அப்புறம் யூடிபி. இந்த வீடியோ முடியும் போது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால்னால் என்னென்னு சிம்பிளாக சொல்கிறேன். ப்ரோட்டோகால்னால் 2 டிவைஸும் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்கிற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னால் ஈஸியாக புரியும் நம்புகிறேன். நம்ம ரோட்டில் வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு போகும்போது டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம்ல, அதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணும். நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசிபி அப்புறம் யூடிபி ரெண்டுமே டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால். ஃபஸ்ட்டு ஒன் டிசிபினா என்னென்னு பார்ப்போம். ஃபுல் ஃபார்ம் வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். டிசிபி ஒரு ரிலையபிள் ப்ரோட்டோகால். அதாவது டேட்டா அனுப்புறதுக்கு முன்னாடியே கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன பிறகு தான் டேட்டா பேக்கெட்டே சென்ட் பண்ணும். இது ஒவ்வொரு பேக்கெட்டும் ரிசீவருக்கு சரியாக போயிடுச்சான்னு சொல்லிட்டு அக்னாலேஜ்மெண்ட் வரும். பேக்கெட் மிஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் சென்ட் பண்ணும். இதனால் டேட்டா லாஸ் ஆகாது. ஆனால் இந்த ப்ராசஸ் காரணத்தால் டிசிபி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். இப்போது ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். நீங்கள் அமேசானில் மொபைல் ஆர்டர் பண்ணுறீங்க. கொரியர் கம்பெனி பார்சல் டெலிவரி பண்ணி ஓடிபி வாங்கும். ஓடிபி இல்லைன்னா டெலிவரி கம்ப்ளீட் ஆகாது. அதே கான்செப்ட் தான் டிசிபி. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூடிபி. இதோடைய ஃபுல் ஃபார்ம் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். யூடிபி மிகவும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரிலையபிள் கிடைக்காது. கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுது, டேட்டாவை சென்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இதில் பேக்கெட் மிஸ் ஆனாலும் ரீசென்ட் பண்ணாது. இதனால் ஸ்பீடு அதிகம். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லவா? என்னென்னா, எஃப்எம் ரேடியோ கேட்கும்போது ஒரு செகண்ட் சிக்னல் மிஸ் ஆனாலும் சாங் கண்டினியூ ஆகும். யாரும் அந்த மிஸ்டு செகண்டை மறுபடியும் ப்ளே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் யூடிபி. டிசிபியில் பேக்கெட் மிஸ் ஆனால் அது ரீசெண்ட் ஆகி எல்லா பேக்கெட்டும் ரிசீவ்க்கு சேரும். யூடிபியில் பேக்கெட் மிஸ் ஆனால் நெக்ஸ்ட் பேக்கெட்டில் கண்டினியூ ஆகும். அதனால் டிசிபி ரிலையபிலிட்டிக்கு, யூடிபி ஸ்பீடுக்கு. ஓகேவா? இப்போது ரியல் டைமில் இந்த ப்ரோட்டோகால் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? டிசிபி வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்லலாம் ஒர்க் ஆகுதுன்னா, வெப்சைட் ஹெச்டிடிபி ஹெச்டிடிபிஎஸில் ஒர்க் ஆகுது, இமெயிலில், வாட்ஸ்அப் ஃபைல் ஷேர் பண்ணும்போது, ஆன்லைன் பேங்கிங், ஃபைல் டவுன்லோட்ஸ். ஏன்னா இங்கெல்லாம் டேட்டா முழுசாக போகணும். அதனால் இங்கே டிசிபி ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுறோம். யூடிபி எந்த அப்ளிகேஷன்லலாம் யூஸ் ஆகுதுன்னா, ஆன்லைன் கேம்ஸு, வாய்ஸ் கால்ஸு, வீடியோ கால்ஸு, யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்கு. இங்கெல்லாம் ஸ்பீடு தான் முக்கியமாக இருக்குது. ஸோ இங்கே யூடிபி யூஸ் பண்ணுறோம். இந்த டிசிபிக்கும் யூடிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துருவோமா? டிசிபி ரிலையபிளாக இருக்கும், யூடிபிங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். கனெக்ஷன் பேஸ்டில் ஒர்க் ஆகுறது டிசிபி. கனெக்ஷன் லெஸ்ன்னு சொல்லலாம் யூடிபியை. எரர் செக்கிங் பண்ணும், நோ எரர் ரெக்கவர் பண்ணாது. ரீசெண்ட் மிஸ்ஸிங் பேக்கெட்ஸை வந்து கொடுக்கும் டிசிபி, டசன்ட் ரீசெண்ட். ஓகேவா? அதுதான் யூடிபி. ஸ்லோவராக இருக்கும் டிசிபி, ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும் யூடிபி. நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, டேட்டா 100% கரெக்டாக போகணும்னா டிசிபி ப்ரோட்டோகால். ஸ்பீடு முக்கியம். ஒரு சில பேக்கெட் மிஸ் ஆனாலும் பரவாயில்லனா யூடிபி ப்ரோட்டோகால். இந்த வீடியோவில் 2 ப்ரோட்டோகாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.